தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட தீர்மானம். சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, நமது உயிர். தமிழ்த்தாய் வாழ்த்தை எப்படி விடுவோம்? விடமாட்டோம் என்றும் முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் சூளுரை. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. தாயை போற்றுகிற, வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்த்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர், தமிழ் என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றாக வந்து நிற்கும் என்றும் முதல்வர் விஜய் பெருமிதம். விருந்தோம்பல் சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனா தமிழ்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்னா வந்து நிற்கும். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே முதலிடம். தமிழை பின்னுக்கு தள்ளினால் பொறுக்க முடியாது என்றும் முதல்வர் விஜய் திட்டவட்டம். ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுற தமிழ்த்தாய் வாழ்த்து நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சமரசத்திற்கு இடமில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடுவது ஒற்றுமைக்கு எதிரானதல்ல என்றும் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் பேச்சு. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் என்பது மிகுந்த அவமானம். முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவளித்து திமுக எம்எல்ஏ கோவி செழியன் பேச்சு. வீர பெருமை பேசுகிற தமிழர்களாகிய நாம் இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுதுதான் மிகுந்த அவமானத்துக்குரியவர்களாக மாறினோம். முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது நமது மொழியின் பெருமை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு அளிக்கும் இயக்கம் அதிமுக. தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க. முதல்வரின் தனி தீர்மானத்திற்கு 8.5 கோடி மக்கள் ஆதரவு என்று காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சு.
இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைச்சர் வன்னியரசு புகழாரம். முதல்வரின் தனி தீர்மானத்திற்கு கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக், பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தீர்மானத்தை வழிமொழிந்த உறுப்பினர்கள். மொழியையே பெயராக வைப்பவர்கள் தமிழர்கள். பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தே இனி முதலில் ஒலிக்கும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள். ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். இனி பொது நிகழ்ச்சிகளில், கல்வி நிலையங்களில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றும். முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவிப்பு. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நெல்லுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து 110 விதியின் கீழ் முதல் அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் விஜய். சன்னரக நெல்லுக்கு 289 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு. சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். ஒரு டன் கரும்புக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையாக 709 ரூபாய் 50 காசுகள் வழங்கப்படும். கரும்பு ஒரு டன்னுக்கு மொத்தமாக 4000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கிடைக்கும் என்று 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளாக டென்ஷனாக இருந்தோம். முதல்வர் பேப்பர், டிவி பார்த்துவிட்டு கேள்வி கேட்பார். ஆனால் நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசியதால் சிரிப்பலை. ஏன்னா பேப்பர்ல காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன் ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கு, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. சிறிய வாய்க்கால் பிரச்சனை பற்றி கூட முதல்வர் விஜய் கேட்டார். எங்கள் முதல்வர் விஜயும் கேள்வி கேட்பார் என்று MRK பன்னீர்செல்வத்திற்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில, நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலும் சரி, முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார். அவர் பிஸியா இருக்கார். ₹585 கோடி வட்டி நிலுவைத் தொகை இருந்த போதிலும் கூட்டுறவு வங்கிகளில் 14.44 லட்சம் விவசாயிகளுக்காக 6000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி.
எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேள்விக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பதில். 585 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6000 கோடி வரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை சாமி அமைச்சர் என்று குறிப்பிட்டு பேசிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேச்சை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்த முதல்வர் விஜய். மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க ரியாலிட்டியா வேளாண் துறைக்கு திமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட தற்போது 275 கோடி ரூபாய் குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டை விட 2026-27 நிதியாண்டில் 480 கோடி ரூபாய் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் பதில். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. வெற்றி என்ற பெயர் சூட்டும் பட்ஜெட் இது என்றும் அதிமுக எம்எல்ஏ காமராஜ் விமர்சனம். இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஏமாற்றத்தை தந்திருக்கிறது சொன்னால் பெயர் மாற்றம். இந்த பட்ஜெட்ல பெயர் வைத்திருக்கீங்க, பெயர் சூட்டும் பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட்டை வெற்றி என்கிற பெயரை சூட்டியிருக்கிறீர்கள். நிதித்துறையில் சீரமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. வருவாய் பற்றாக்குறை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில். மத்தியிலும் கர்நாடக மாநிலத்திலும் பாஜக மற்றும் காங்கிரஸ் அல்லாத அரசு ஆட்சி அமைக்க வேண்டும். காவிரி நீர் விவகாரத்தை குறிப்பிட்டு மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் முன்வைத்த கருத்துக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு அரசு அமையப்பெற வேண்டும். மத்தியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு அமையப்பெற வேண்டும். அப்போதான் இருங்க இந்த ரெண்டு அரசாங்கம் உட்காருங்க, சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க 5 பேர் எம்எல்ஏ உட்காருங்க அம்மா, மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்தும் அமைச்சர்கள் வாரிய தலைவர்கள் பதவி கிடைக்கவில்லை என்று வயிற்றெரிச்சல். எஸ்பி வேலுமணி தரப்பினர் பேச்சு குறித்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விமர்சனம். தாவேக ஆட்சியில் இணைந்து அமைச்சர்கள் ஆக முடியவில்லை, வாரிய தலைவர்கள் ஆக முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுச் செயலராக பழனிசாமி பொறுப்பேற்ற பின் ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. 47 தொகுதிகள் வெற்றிக்கு பழனிசாமி காரணம் என்றால் 187 தொகுதிகளில் அவர் செல்லா காசை விட்டாரா என்றும் சி.வி. சண்முகம் கேள்வி. அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல் எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார், மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? திமுக ஆதரவோடு ஆட்சி என்று கூறியதால் தான் திருமாவை முதல்வராக்க வேண்டும் என்ற மாற்று திட்டத்தை நான் கூறினேன். திருமாவை முதல்வராக்கும் யோசனையை பழனிசாமி ஏற்க மறுத்துவிட்டதாகவும் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. திமுக ஆதரவோடு நீங்க முதலமைச்சராவது ஏற்றுக்கொள்கின்ற போது ஏன் திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற 30 அமைச்சர்களையும் அதிமுக ஆக்குவதில் என்ன தவறு என்று சொன்னேன். நான் அதில் மறுக்கலையே. திருமாவளவனை ஏற்றுக்கொள்ள முடியாது.
அதே எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்று சொல்லிவிட்டு நாம் இருப்பது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். சரி, நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்பதான் சொன்னேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை எடப்பாடி கே பழனிசாமி தவறாக பயன்படுத்துகிறார். தோல்விக்கான காரணம் குறித்து தைரியம் இருந்தால் தங்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் சி வி சண்முகம் அறிவுறுத்தல். இப்ப சொல்றேன், தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிறாரே திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்களை கேட்கிறேன், உனக்கு தைரியம் இருந்தால், தரணி இருந்தால், தெம்பு இருந்தால், நாளைக்கு எப்போ வேண்டுமானாலும் நீ கூட்டத்தை கூட்டு, எங்களை அழை. நாங்க உண்மையான காரணத்தை சொல்றோம். நாங்க விதண்டாவாதம் பண்ண வரல, காரணத்தை சொல்றோம். கபினி அணையிலிருந்து 23,000 கன அடி நீர் திறப்பு. காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8,000 கன அடியாக அதிகரிப்பு. நிலுவையில் உள்ள 26.954 டிஎம்சி நீரை காவிரியில் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசின் மனுவை வரும் 13ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். தாம்பரம் மாநகராட்சியின் தெரு பெயர் பலகையில் தமிழ் தாத்தா உ.வே. சுவாமிநாதன் பெயர் யு.வி. சுவாமிநாதன் என்று உள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. உடனடியாக தமிழில் மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக ஆணையர் பாலச்சந்தர் உறுதி. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா கோலாகலம். இன்று அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. சோழர்களின் அதிகார எல்லையை கங்கை வரை விரிவுபடுத்தியவர் மாமன்னன் ராஜேந்திரன். தமிழரின் வணிக எல்லையை தென்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்திய பேரரசர் என்ற பெருமைக்குரியவர். ராஜேந்திர சோழனின் வெற்றியை கொண்டாடும் வகையில் மேளதாளம் முழங்க கொண்டுவரப்பட்ட கங்கை நீர். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிலைக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு. தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடைக்கு எதிரான மனு விசாரணை. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்ய குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொம்மபுரம் ஆதீனம் தலைமையில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ உள்ளிட்டோருக்கு குழுவில் இடம். தெலங்கானாவில் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் கீழ் விவரங்களை சேகரிக்க இன்று கடைசி நாள். வாக்காளர் பட்டியலிலிருந்து 71 லட்சம் பெயர்கள் நீக்கப்படுவதால் 5இல் ஒருவரது பெயர் விடுபடும் அபாயம். சாதி பெயரை பட்டியலில் இருந்து தேர்வு செய்வதற்கு பதிலாக தானாகவே எழுதும் முறையில் சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி இடஒதுக்கீட்டை முறைப்படுத்தும் நோக்கத்தை சிதைத்துவிடும் என்று சமூக செயற்பாட்டாளர்கள் எச்சரிக்கை. மக்கள் சேவையும் நாட்டுப்பற்றுமே முதன்மை நோக்கம் என்று லதா ரஜினிகாந்த் பேச்சு. அரசியல் மேடை அல்ல என்றும் புதிய இயக்கம் குறித்து விளக்கம். இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானின் மகன் அமீன் ஓட்டிச் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. அமீன், அவரது நண்பர் உட்பட 3 பேர் காயம். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக உயர்வு. 12,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் 456 கிராமங்களில் 1.5 லட்சம் பேர் பாதிப்பு. கங்கை வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பக்தர்கள் 21 பேர் மீட்பு. ஹரித்வார், ரிஷிகேஷில் புனித பயணிகளை காக்க பேரிடர் மேலாண்மை படையினர் தீவிரம்.
ஜார்க்கண்ட் மாநிலம் ஜக்தல்பூர் பகுதியில் பழங்குடி மக்களின் திருவிழா கோலாகலம். பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் அருகே கரும்பு தோட்டத்தில் ஒளிந்து கொண்டு கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை 6 நாள் போராட்டத்திற்கு பின் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் மெட்டல் டிடெக்டரால் சோதிக்கப்பட்ட பின்பே மாணவர்களுக்கு அனுமதி. கடந்த வாரம் 14 வயது மாணவன் 6 சக மாணவர்களை சுட்டுக் கொன்று தானும் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் நடவடிக்கை. இலங்கை அணியுடனான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இருந்து சாய் சுதர்சன் விலகல். காயத்தால் சாய் சுதர்சன் விலகியதால் சர்ஃபராஸ் கான் அணியில் சேர்ப்பு.